Hello everyone. இங்கிலீஷ் 1 மார்க்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன வரும் லைக் 20 அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் சைடு இந்த பார்ட் சி அந்த மாதிரி இந்த 5 மார்க்ஸ் வர இதில் வந்து ஆக்டிவ் பாசிவ் கேட்பாங்க, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் வரும், ஆர்டிக்கல் டிட்டர்மினர்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும் இல்லையா 5 மார்க்ஸ் கேட்குறதுல. அதில் வந்து நம்ம ஆக்டிவ் பாசிவ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்ன, இப்படி இருந்தால் இப்படி எழுதணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த இந்த விஷயம் வந்தால் இது இப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டாலே எந்த ஒரு கொஷின் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இஸ் த வே வி ப்ரெசென்ட் ஆர் ரிப்போர்ட் த ஸ்பீச் ஆஃப் அதர் பீப்புள் ஆர் வாட் வி அவர் செல்ஃப். அதாவது மற்றவங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம கன்வே பண்றோம், அடுத்தவங்களுக்கு சொல்றோம். ஓகேவா? இதை வந்து ரெண்டா இருக்கும், டைரக்டாவும் சொல்லலாம், இன்டைரக்டாவும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ரெப்ரசன்டிங் ஆஃப் தி ஆக்சுவல் வேர்ட்ஸ் சம் ஒன் செட். அதாவது அவங்க சொன்ன அந்த வேர்டை அச்சு பிசறாம அதை அப்படியே போய் சொல்றது இல்லையா, அதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னா does not give the exact word. அதாவது அந்த பர்சனால சொன்ன எக்ஸாக்ட் வேர்டை வந்து நம்ம சொல்ல மாட்டோம், பட் ஃபோக்கஸ் ஆன் த கண்டென்ட் ஆஃப் வாட் சம்மன் செட். அதாவது அவங்க சொன்ன கண்டென்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைக் இவங்க இந்த வேர்டை சொன்னாங்கன்றது அந்த வேர்டை அப்படியே சொல்றது கிடையாது, ஆனால் அவங்க சொன்ன கண்டென்ட்டை வந்து கரெக்டாக சொல்லி முடிச்சிடுறது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரிப்பீட்டிங் தி வேர்ட் ஆஸ் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர். அதாவது ஸ்பீக்கர் சொன்ன அந்த வேர்டை வந்து எக்ஸாக்டா நம்ம அதை அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்றது. இங்க என்ன ரிப்போர்ட்டிங் த வேர்ட், இங்க வந்து வேர்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். ரிப்பீட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஓகேவா? ரிப்போர்ட்டிங் தி வேர்ட் ஸ்போக்கன் பை த ஸ்பீக்கர், அதாவது ஸ்பீக்கரால சொல்லப்பட்ட வேர்ட்ஸை ரிப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். ரிப்பீட் பண்ணல, அதே சேம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள். த டீச்சர் செட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஷால் டேக் யூ டு தி மியூசியம் டுமாரோ. என்ன சொல்லிட்டாங்க, நான் வந்து மியூசியமுக்கு உங்களை நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இதே இன்டைரக்ட்லி எப்படி சொல்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர் வந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி நாளைக்கு வந்து அவங்கள வந்து மியூசியம்க்கு கூட்டிட்டு போறேன்னு அவங்க டீச்சர் சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? இதுக்கு பாரு, the teacher informed the students that he would taken them to the museum. ஓகேவா? அவங்கள வந்து மியூசியம்க்கு கூட்டிட்டு போறாங்க the next day. ஓகேவா? tomorrow அப்படின்றது வந்து the next day. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டு இருக்கு. இது எப்படி அப்படின்றத தெளிவா புரிஞ்சிருக்கும். ஒரு டாஸ்க் பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, நம்ம புக் பேக்ல இருக்கிறதா லைக் அந்த லாஸ்ட் பேஜ்ல இருக்கும் இல்லையா, அதுதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இது எல்லாத்துக்கான ஆன்சர்ஸை வந்து ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளியரா ஆயிக்கலாம் டைரக்ட் இன்டைரக்ட் சேஞ்ச் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ இது என்ன அப்படின்னா இது ஃபுல்லாவே வந்து நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சை சேஞ்ச் பண்றதா இருக்கும். ஓகேவா? அதான் இங்க டைரக்டா இருக்கு, நம்ம இதை என்ன பண்ணணும், இன்டைரக்டா சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த A to O இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஃபுல்லா ஃபில் பண்ண போறோம். ஓகே, the pilot said to the passenger, the plane will land in Delhi at 9 AM. பைலட் என்ன சொல்லிட்டாங்க, பேசஞ்சர் கிட்ட இந்த பிளேன் வந்து 9 PM வந்து டெல்லியில லேண்ட் ஆயிடும் இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம், பைலட் வந்து பேசஞ்சர் கிட்ட சொன்னாங்களாம் என்னன்னா அந்த பிளேன் வந்து 9 AM வந்து டெல்லியில வந்து லேண்ட் ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்டைரக்ட். அதுதான் இப்போ நம்ம இங்கிலீஷ்ல எழுத போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம், தி பைலட் செட் டூன்னு இருக்கா, இங்க வந்து இன்ஃபார்ம்டு. ஓகேவா? இன்ஃபார்ம்ட் தி பேசஞ்சர் that. இங்க வந்து என்ன வரணும்னா that அப்படின்ற வேர்டு வந்து கீவேர்டு. ஓகேவா? that the plane will இருக்கா, would, the plane would land in Delhi at 9 PM. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, the plane, அதாவது சாரி, the pilot said to the passenger the plane will land in Delhi at 9 PM இருந்துச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டோம், the pilot informed to the passenger, என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க, that. அங்க அந்த thatன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம், that the plane would land in Delhi at 9 PM. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the principal said young student must think about the ways to control the use of plastic bag in the school campus. அதாவது ஒரு அவேர்னஸ், அதாவது
பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து ஸ்கூல்ல யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இதை வந்து ஒரு அட்வைஸா கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து அந்த செட் எடுத்துட்டு நம்ம அட்வைஸ்ன்னு போடலாம், இல்லை டோல்டு போடலாம், இது வேணா போடலாம். ஓகேவா, இது நம்ம விஷயம் தான். செட் எடுத்துட்டு நம்ம என்ன போட்டுக்கலாம், அட்வைஸ்ட். த பிரின்சிபல் அட்வைஸ்ட் தட் தி, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதிடணும். த பிரின்சிபல் அட்வைஸ்ட் the principal advised that the young student must think about the ways to control the use of plastic bags. Okay, must ways to control the use of plastic bag in the school campus. Okay. ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயத்த இவங்க அப்படி சொன்னாங்களாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவ்வளவுதான் இன்டைரக்ட் சேஞ்ச் பண்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கௌதம் செட் டு மீ ஐ வாஸ் வெரி இல் லாஸ்ட் வீக் பட் ஐ எம் பெட்டர் நவ். இப்போ என்ன சொல்லிட்டான்னா, கௌதம் வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க. ஓகேவா, கௌதம் வந்து என்கிட்ட சொன்னா என்ன, நான் வந்து ரொம்ப லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப இல்லா இருந்தேன், ஆனா இப்போ நான் வந்து ஓகே அப்படின்னு கௌதம் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, கௌதம் வந்து அவன் கிட்ட சொல்லியிருக்கானா, அவன் வந்து லாஸ்ட் வீக் வந்து இல்லா இருந்தானா, ஆனா இப்ப அவன் ஓகேவா. அந்த ஐ வந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஹி அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். புரியுதா, நம்ம எப்படி நம்ம பேசும்போது நம்ம எப்படி பண்றோமோ அதே தான். ஓகேவா, ஸோ எந்த ஒரு வரியுமே வேணாம், இது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ செட் டூன்னு இருக்கிறத நம்ம எடுத்துட்டு டோல்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கௌதம் டோல்டு மீ. ஓகே, தட்ன்றது நம்ம எப்பவுமே ஆட் பண்றது. தட் ஐ எடுத்துட்டு he was very ill last week. ஓகேவா, இங்க வந்து என்ன போடலாம், இந்த வாசியுமே வந்து நம்ம எடுத்துடணும். he was very, இது எல்லாமே எடுத்துட்டு he had been ill last week but I am இருக்கு, அதை எடுத்துட்டு he was better now. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்துச்சு, கௌதம் said to me I was very ill last week but I am better now, இப்படி இருந்துச்சா. இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம், கௌதம் told me that he had been ill last week but he was better now. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, பிரியா said I want to give my சிஸ்டர் அ ப்ரெசன்ட். பிரியா வந்து சொல்லியிருக்கா, என் சிஸ்டருக்கு வந்து நான் ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாளா. இப்போ இந்த செட் எடுத்த உடனே மாத்திரு, செட் இருக்கிறத எடுத்துட்டு டோல்டு. ஓகேவா, பிரியா டோல்டு தட், என்ன போடணும், தட் போடணுமா, ஐ இருக்கிறத எடுத்துட்டு ஷி, பிரியான்றது கேர்ள், ஸோ அந்த இடத்துல ஷி ஆட் பண்ணியாச்சு. பிரியா டோல்டு தட் ஷி வாண்டட், இந்த இடி she wanted, நான் இங்கே எழுதுறேன். பிரியா told that she wanted to give a present to her sister. அவ சிஸ்டருக்கு அவ ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. ஓகேவா, பிரியா டோல்டு தட், அவ சொன்னா என்ன சொன்னா, தட் ஷி வாண்டட் டு கிவ் அ ப்ரெசன்ட், அவ வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. யாருக்கு, டு ஹர் சிஸ்டர், அவளோட சிஸ்டருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, மது செட் டு மீ. இந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, செட் வந்தா நம்ம வெறும் செட் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், செட் டூ வந்தா மட்டும் அந்த இடத்துல டோல்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, மது செட் டு மீ ஐ எம் so happy you have completed your project. மது வந்து சொல்றா, என்ன சொல்றா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா நீ உன்னோட ப்ராஜெக்டை வந்து முடிச்சிட்ட. யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ப்ராஜெக்ட், நீ உன்னோட ப்ராஜெக்ட் முடிச்சிட்டல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், மது செட் டூன்னு இருக்கா, செட் டூ வந்தா நம்ம டோல்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், செட் மட்டும் இருந்தா அந்த செட் மட்டுமே போட்டுக்கலாம். ஓகேவா, மது டோல்டு என்ன சொன்னா, மது டோல்ட் மீ, மது டோல்ட் மீ that she was so happy that I have completed my project. இது எப்படி அப்படின்னா, இதுல வந்து நீங்க கன்ஃபியூஸ்ட் ஆயிடாதீங்க, என்னடா ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருந்துச்சு, ஐ ஐ வந்துச்சு, இப்போ இங்க வந்து ஷீ வருது, அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகேவா, யூ இருக்கு இங்க,
எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேணாம். மது செட் டுன்னு இருக்கா, செட் டு என்ன பண்ணிட்டோம், டோல்டா சேஞ்ச் பண்ணிட்டோமா. இப்போ என்னன்னா மது வந்து என்கிட்ட சொன்னா என்ன சொன்னா தெரியுமா, அவ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காளாம் நான் வந்து என்னோட ப்ராஜெக்டை முடிச்சிட்டதுனால. ஓகேவா, நான் என்னோட ப்ராஜெக்டை முடிச்சிட்டதுனால மது ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இதை வந்து நம்ம இங்க சொல்றோம். ஓகேவா, அப்ப என்ன சொல்லணும், மது Mother told me that she was so happy. She was so happy that I have completed my ப்ராஜெக்ட். என்னோட ப்ராஜெக்டை நான் முடிச்சதுனால மது என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த மேனேஜர் செட் ஐ வில் ஸ்பீக் டு யூ ஆன் ஃப்ரைடே. செட் வந்துச்சா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட்டை வந்து அப்படியே வச்சுக்கலாம். The manager said I will speak to you on Friday. ஓகேவா, இது என்னன்னா செட் இருக்குதான், அதனால நம்ம செட் போடணும்னு நான் சொன்னேன். இப்போ என்னன்னா இவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, அப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்ற போது டோல்டுன்றது இங்க வரணும். உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். The manager told, ஓகேவா, the manager told என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களா, ஐ வில்ல வந்து நம்ம என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். ஸோ டோல்டு ஹிம், அவன் கிட்ட சொல்லியிருக்காரா மேனேஜர். ஓகேவா, த மேனேஜர் டோல்டு ஹிம் that he would speak to him on Friday. இப்போ என்னன்னா மேனேஜர் வந்து சொல்லியிருக்காரு, அவன்கிட்ட வந்து மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு, அவன்கிட்ட வந்து அவர் வந்து ஃப்ரைடே வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்ப என்ன பண்ணும், த மேனேஜர் டோல்ட் ஹிம் தட் he would speak, அவர் வந்து பேசுவாராம், அவன் கிட்ட பேசுவாராம் எப்போ, ஆன் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் என்ன, மணி செட் டு ஹிஸ் கோச். ஓகேவா, மணி செட் டு ஹிஸ் கோச் ஐ ஷால் இம்ப்ரூவ் இஃப் யூ கைடட் மீ. அதாவது நீங்க வந்து என்ன கைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைட் கிட்ட மணி வந்து சொல்றாங்க, கோச் கிட்ட. இப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மணி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கானா, மணி வந்து சொல்லியிருக்கானா அந்த கோச் வந்து அவனுக்கு கைட் பண்ணா அவன் வந்து வின் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான், அவன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தோமா. இப்போ இதை இப்படிதானே சொல்லுவாங்க, ஒருத்தவங்க சொன்ன விஷயத்தை இப்படிதானே கன்வே பண்ணுவாங்க. அப்ப இது எப்படி வரணும், மணி டோல்டு. ஓகேவா, இது தெளிவாயிட்டீங்களா, மணி டோல்டு, மணி டோல்டுன்னு போடலாம். இல்ல இந்த இடத்துல வந்து ப்ராமிஸ்ட் இல்லைன்னா அஷ்யூர்டு, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு ஹோப் கொடுத்துருக்கான் இல்லையா, நீங்க இது பண்ணீங்கன்னா நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல டோல்டு போடலாம், ப்ராமிஸ் போடலாம், அஷ்யூர்டுன்னு போடலாம், எது வேணா போடலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல இப்போ ப்ராமிஸ் போட்டுக்கலாம், மணி ப்ராமிஸ்ட் that promised his coach. ஃபர்ஸ்ட் அங்க என்ன இருக்கு, promised his coach என்ன வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், that he would, will இருக்கா, அப்ப சேஞ்ச் பண்ணணுமா, he would improve if he guided him. அவர் வந்து அவனை கைட் பண்ணாருன்னா அவன் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுவேன்னு சொல்றான். ஓகேவா, மணி ப்ராமிஸ்ட் ஹிஸ் கோச் தட் ஹீ வுட் இம்ப்ரூவ் இஃப் ஹீ கைடட் மீ. இவர் கைட் பண்ணாருன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு அவங்க கோச் கிட்ட மணி சொல்லியிருக்கான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, மை மதர் செட் டு மீ யூ கேன் கோ ஸ்விம்மிங் டுமாரோ. என் மதர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்க வந்து நாளைக்கு ஸ்விம்மிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா, செட் டுன்னு இருக்கு. ஸோ மை மதர் told. ஓகேவா, மை மதர் told me. told me நீங்க போடலாம். இப்போ என்னன்னா அவங்க வந்து போறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல டோல்டுன்றதுக்கு பதில் நம்ம என்னவோ ஆட் பண்ணிக்கலாம், permitted meன்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா, மை மதர் told me that I could go swimming in the following day. டுமாரோ இருக்குல்ல, ஸோ அது வந்து ஃபாலோவிங் டே என்ன சொல்லியாச்சு, மதர் வந்து
எனக்கு சொல்லிட்டாங்க, பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் வந்து ஐ குட் கோ, நான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நான் போகலாம் ஸ்விம்மிங்க்குன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகே. சந்தீப் செட் டு ஜான், வுட் யூ லைக் டு வாட்ச் அ மூவி வித் மீ? சந்தீப் வந்து ஜான் கிட்ட சொல்லியிருக்கான், நீ வந்து ஒரு மூவி வந்து என் கூட பார்க்க ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு நம்ம இப்போ என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் கேட்குறானா, ஸோ செட்டு டோல்டு இதெல்லாம் வேணாம். நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஆஸ்க்டு போட்டுக்கலாம். கேட்டிருக்கான் இல்லையா? ஸோ சந்தீப் ஆஸ்க்டு ஜான், ஜான் கிட்ட கேட்டிருக்கான். இப்போ இந்த இடத்துல இஃப் போடலாம். நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு கொஸ்டினா கேட்கும் போது ஆசைப்படுறேன், என் கூட படம் மூவி பார்க்க ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்கறான். ஸோ இஃப்னு கேட்கலாம், வெதர்னு சொல்லலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், இஃப் ஆர் வெதர். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சந்தீப் ஆஸ்க்டு ஜான் வெதர் he would like to watch a movie with him. அவன் என்ன சொல்லிட்டான், சந்தீப் வந்து ஜான் கிட்ட கேட்குறான், அவன் கூட ஒரு மூவி பார்க்க அவன் ஆசைப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேவா? he could like to watch a movie with him. அவன் கூட அவன் மூவி பார்க்க ஆசைப்படுறானான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றது. ஓகேவா? சந்தீப் ஜான் கிட்ட கேட்டதா இன்னொருத்தர் சொல்றாரு. ஓகேவா? இது வந்து சந்தீப் சொல்லல, ஜான் சொல்லல, அவங்க ரெண்டு பேரும் பேசின ஒரு விஷயத்த இன்னொருத்தர் சொல்றாங்க. இதுதான் வந்து இன்டைரக்ட். கரெக்டா? ஓகே. கீதா ஆஸ்க்டு ஏஞ்சல், வில் யூ ஹெல்ப் மீ டு பேக் மை பேக்? என்ன பண்ணிட்டாங்க, கீதா வந்து ஏஞ்சல் கிட்ட கேட்குறாங்க, என்னோட பேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா, கீதா ஆஸ்க்டு ஏஞ்சல். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? இங்கே நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இஃப் இல்லை வெதர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா. கீதா ஆஸ்க்டு ஏஞ்சல் whether she would help her. அவளுக்கு அவ ஹெல்ப் பண்றாளான்னு கேக்குறா. she would help her to pack her bag. அதாவது இது எப்படி அப்படின்னா, கீதா அஞ்சலி கிட்ட கேட்டதா இன்னொருத்தர் சொல்றாங்க. ஓகேவா? கீதா வந்து அஞ்சலி கிட்ட கேட்டாலாம், அவளோட பேக பேக் பண்றதுக்கு அவ ஹெல்ப் பண்றாளான்னு கேட்டாலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க இருக்கு. கன்ஃபியூஸ்ட் ஆயிடக்கூடாது. எல்லா இடத்துலயுமே வந்து இங்கேயும் ஹர் இருக்கு, இங்கேயும் ஹர் இருக்கு, இந்த ஹர் யாரை குடிக்குது, இந்த ஷீ யாரை குடிக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதை வந்து நல்லா திங்க் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு, த லைப்ரரியன் செட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆர் நாட் அலவுட் டு ஸ்கிரிபிள் எனிதிங் ஆன் தி லைப்ரரி புக்ஸ். என்ன சொல்லிட்டாங்க, லைப்ரரியன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க வந்து எந்த ஒரு ஸ்கிரிபிளுமே எந்த லைப்ரரி புக்ஸ்லயும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து வாண்ட்னு போடலாமா, லைப்ரரியன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தி லைப்ரரியன் என்ன பண்ணாங்க, warned the students that they were not allowed to scribble anything on the library books. ஓகேவா? லைப்ரரியன் வந்து அவங்கள வார்ன் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைப்ரரி புக்ல வந்து எதுவுமே ஸ்கிரிபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு, த மோட்டாரிஸ்ட் செட் டு மீ, கேன் யூ டைரக்ட் மீ டு தி போஸ்ட் ஆஃபீஸ். என்ன பண்றாங்க, ஒரு மோட்டாரிஸ்ட் வண்டியில போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி என்னை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போறதுக்கு வந்து டைரக்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். இப்போ இது என்ன, இது எப்படி சொல்லணும், த மோட்டாரிஸ்ட் ஆஸ்க்டு. அவங்க வந்து கேட்குறாங்க, இப்போ வழி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம் இல்லையா? த மோட்டாரிஸ்ட் ஆஸ்க்டு, கேட்டாங்க. ஓகேவா? ஆஸ்க்டு மீ, என்கிட்ட கேட்டாங்க. இஃப் போடலாம், வெதரும் போடலாம். இஃப் ஐ குட் டைரக்ட், இஃப் ஐ குட் டைரக்ட் ஹிம் டு த போஸ்ட் ஆஃபீஸ். என்ன சொல்றோம், அவர் வந்து என்கிட்ட கேட்டாருப்பா, இந்த மாதிரி என்ன வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டைரக்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. ஓகே.
நெக்ஸ்ட் என்ன இருக்கு? உமர் said to his mother, could you make a cup of coffee? உமர் வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறான், என்ன எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி போட்டு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேக்குறான் இல்லையா? அப்ப உமர் asked his mother if she make him a cup of coffee. ஓகேவா? நெக்ஸ்ட் the little boy said to me, alas my dog is dead. அதாவது இது என்னன்னா ஒரு சாரோ, அதாவது ஒரு சேட்னஸை குறிக்குது. ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க? the little boy exclaimed. the little boy said எடுத்துனோம். exclaimed to me sadly. இந்த அலாஸ் எடுத்துடணும். ஓகேவா? எடுத்துட்டு sadly that his dog, அவனோட டாக் டெட். ஓகேவா? ஸோ his dog was dead. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் grandmother said to her grandson, may God bless you. என்ன சொல்லியிருக்காங்க? grandmother வந்து அவங்க grandson வந்து மே காட் பிளஸ் யூ சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்க பிளஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? தி கிராண்ட் மதர் பிளஸ்டு. தி கிராண்ட் மதர் பிளஸ்டு ஹர் கிராண்ட்சன். அவங்க கிராண்ட்சனை என்ன பண்ணிட்டாங்க? பிளஸ் பண்றாங்க. சேயிங் தட், என்ன சொல்லி பிளஸ் பண்ணாங்க? தட் God might bless him. ஓகேவா? இப்போ இந்த எல்லா இதுவை பார்த்ததுக்கு அப்புறம், இந்த எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டைரக்ட் டு இன்டைரக்ட் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இது எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எது எது வந்தா நம்ம எது பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ டைரக்ட் டு இன்டைரக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சிருப்போம். ஓகேவா? இந்த மாதிரி அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லா வீடியோவும் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வீலன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.